ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நீதிமன்ற சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, பாரதிய சாட்சி அதிநியம் 2023 தமிழ்ல பாரதிய நீதி சட்டம் 2023. இதுக்கு முன்ன இந்திய சாட்சி சட்டம் 1872 இருந்தது. இந்த புதுசா வந்திருக்க ஆக்ட்ல நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்ப்ரூவ்டு, நாட் ப்ரூவ்டு, ப்ரூவ்டு அப்படின்னா என்னங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எதுக்காக இது இருக்கு அப்படின்னா, இப்போ நீதிமன்றத்துல நம்ம தரப்பு வாதத்தையோ நம்ம தரப்பு இருக்க நியாயத்தை நிரூபிக்க நீதிமன்றத்துல சில சாட்சியங்களை சமர்ப்பிப்போம். அதை நிரூபிக்கிறது நம்மளோட கடமை. அதாவது வாதி பிரதிவாதி நீதிமன்றத்துல கேஸ் நடக்கும். கிரிமினல் சைடு கம்ப்ளைனன்ட் அக்யூஸ்ட்னு நீதிமன்றத்துல வழக்கு நடக்கும். அப்போ அவங்களாம் இப்போ கிரிமினல் கேஸ்னா ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் நான் நிரபராதி அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ண அவங்க சைடு ஒரு எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதெல்லாம் ப்ரூஃப் பண்றதுக்கு நீதிமன்றத்துல நம்ம சாட்சி விடணும். ஓகேங்களா? அது ப்ரூவ்டா, நாட் ப்ரூவ்டா, இல்ல டிஸ்ப்ரூவ்டா அப்படின்னு நீதிமன்றம் தான் எடுத்துக்கொள்ளும். ஓகேங்களா? அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல டெஃபினிஷன் கிளாஸ்ல பாரதிய சாட்சி அதிநியம் 2023ல டெஃபினிஷன் கிளாஸ் சொல்லுது. அதுல ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா, 2 clause 1 clause C டிஸ்ப்ரூவ்டு பத்தி சொல்லுது. அதாவது தமிழ்ல பொய்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீதிமன்றത്തിന് முன்னால ஒரு விஷயம் நடக்குது, நம்ம அதை நிரூபிக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப நீதிமன்றத்தின் முன் சில குறிப்பிட்ட பொருண்மை நம்ம முன் வைக்கிறோம் அப்படின்னா, நீதிமன்றம் அதை ஆராய்ந்த பிறகு அதுல எந்த ஒரு பொருண்மையே இல்லை அப்படின்னு நீதிமன்றம் நம்பும் பொழுது அது பொய்ப்பிக்கப்பட்டதா எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது அதோட உண்மையும் இன்மையும் நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு வழக்குல சூழ்நிலையை பொறுத்து நம்ம ஒரு சாதாரண மனுஷன், அதாவது ப்ரூடென்ட் மேன் அப்படின்னு சொல்லுவோம், அதை நிரூபிக்கணும் அப்படின்னு நீதிமன்றத்துல ஒரு சாட்சி விடுறோம்னா, அது நிரூபிக்கப்படலை, அது நிரூபிக்கும்படிபடி நம்ம எந்த ஒரு சாட்சியும் விடலை அப்படின்னா அது டிஸ்ப்ரூவ்டு, பொய்ப்பிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சேலத்துல ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை நடந்த இடத்துல அந்த நேரத்துல அந்த சம்பவத்தப்போ நான் அங்க இருக்கேன் அப்படின்னு என் மேல ஒரு குற்றம் சாட்டப்படுது. நான் என்ன சொல்றேன் நீதிமன்றத்துல, அந்த சேலத்துல அந்த கொலை நடக்கும் சம்பவத்தப்போ நான் சேலத்துல இல்ல, நான் சென்னையில இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ நான் சென்னையில இருந்தேன் அப்படின்னு நான் சொல்றேன். என் மேல ஒரு குற்ற சம்பவம் குற்றம் சாட்டப்படுது, என் மேல ஒரு அலிகேஷன் வருது. நான் அந்த இடத்துல இல்ல அப்படின்னு அலிபி, வேற்றிடவாதம் நான் எடுக்கிறேன். அப்போ அதை நிரூபிக்கணும்னா நான் தான் ஒரு சில சாட்சியங்களை முன் வைக்கணும். நான் சாட்சியங்களை முன் வைக்கல. அப்போ நான் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்றேன், நான் எவிடன்ஸ் விடல. ப்ராசிக்யூஷன் சைடு அரசு தரப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா, சில சாட்சியங்களை சமர்ப்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நான் அலிபி, வேற்றிடவாதம் எடுத்திருக்கேன். அந்த அலிபிங்கிற ஒரு பொருண்மை அரசு தரப்பால டிஸ்ப்ரூவ்டு பண்ணப்பட்டுருச்சு, அதாவது பொய்ப்பிக்கப்பட்டது. நான் அந்த இடத்துல இல்லைங்கிறத நான் ப்ரூஃப் பண்ணணும். நான் எந்த ஒரு எவிடன்ஸுமே விடல. ப்ராசிக்யூஷன் சைடு என்ன பண்றாங்கன்னா, நான் அந்த இடத்துல தான் இருந்தேன் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்கு எவிடன்ஸ் விடுறாங்க. அந்த இடத்துல நான் ஒரு அலிபியை எடுத்திருக்கேன், வேற்றிடவாதம், நான் அந்த இடத்துல இல்லைன்னு. அப்போ ப்ராசிக்யூஷன் சைடால நான் எடுத்த அந்த அலிபியை பொய்ப்பிச்சிட்டாங்க. இதுதான் டிஸ்ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செக்ஷன் 2 clause 1 clause I இது நாட் ப்ரூவ்டு பத்தி சொல்லுது. அதாவது நிரூபிக்கப்படாதது. அதாவது நீதிமன்றத்தின் முன்னால ஒரு பொருண்மை உண்மையை நிரூபிக்கவும் படல, அதை பொய்ப்பிக்கவும் படல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அது நிரூபிக்கப்படாதது அப்படின்னே எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது ஒரு பொருண்மை உண்மையை நிரூபிக்கவும் இல்லை, அதை பொய்யாக்கும் வகையிலையும் நிரூபிக்கல, அப்படியே இருக்கு அப்படின்னா நெய்தர் ப்ரூவ்டு நாட் டிஸ்ப்ரூவ்டு. அது நிரூபிக்கப்படாதது, நாட் ப்ரூவ்டு, அது நிரூபிக்கவே இல்லை அப்படின்னு எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, அதே சேலத்துல ஒரு கொலை நடக்குது, நான் அந்த இடத்துல இல்லைன்னு என்னோட வேற்றிடவாதத்தை நான் வைக்கிறேன். அப்போ நான் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நான் எவிடன்ஸ் விடணும்ல. நான் எந்த ஒரு சாட்சியுமே நான் இல்லைங்கிறது ப்ரூஃப் பண்ணல. அப்போ அந்த இடத்துல நான் எடுத்த அந்த பொறுமை என்ன ஆகுது, நிரூபிக்கவே படல, நாட் ப்ரூவ்டு, நிரூபிக்கப்படாதது அப்படின்னு கணக்குல எடுத்துக்கொள்ளப்படும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக்ஷன் 2 clause 1 clause J ப்ரூவ்டு பத்தி சொல்லுது. அதாவது நிரூபிக்கப்பட்டது. இப்போ நீதிமன்றத்துல உள்ள ஒரு வழக்குல அந்த வழக்கை நிரூபிக்கணும்னு அந்த ஒரு சில விஷயங்களை பொறுத்து சாட்சியம் விடுறோம், ஒரு பொருண்மை முன்வைக்கிறோம். நீதிமன்றம் அதை ஆராய்ந்த பின்பு அதுல ஒரு பொருண்மை இருக்கு அப்படின்னு நம்புவதற்கோ, இந்த குறிப்பிட்ட வழக்குல சூழ்நிலை ஒரு ப்ரூடென்ட் மேன், ஒரு பொருண்மை உள்ளது அப்படின்னு சொல்லி அவன் அவனோட வாதத்தை முன் வைக்கும் பொழுது நீதிமன்றம் அதை ஆராய்ந்த பின்பு அது நிரூபிக்கப்பட்டதுன்னு கணக்குல எடுத்துக்கொள்ளப்படும். ப்ரூவ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா,
சேலத்துல கொலை நடந்ததுன்னு சொன்னேன், நான் அந்த இடத்துல வந்து சென்னையில இருந்தேன்னு சொன்னேன். அப்ப நான் நிரூபிக்கணும்னா நான் தான் அதை ப்ரூஃப் பண்ண வந்து எவிடன்ஸ் விடணும். அப்போ நான் இல்லை அப்படிங்கறத ப்ரூஃப் பண்றதுக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், அதாவது ஆவண சாட்சியமும் ஸ்ட்ராங்கா இருக்கு, சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்ஸ் சூழ்நிலை சாட்சியமும் ஆதரவா இருக்கு அப்படின்னு நீதிமன்றத்தின் முன்னால என்னோட சாட்சியங்களை வந்து முன் வைக்கிறேன் அப்படின்னா அது வந்து நான் வந்து நிரூபிக்கப்பட்டது, ப்ரூவ்டு அப்படின்னு நீதிமன்றம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளும். நான் அந்த இடத்துல இல்லைங்கிறத நிரூபிப்பதற்காக நான் ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் கோர்ட்ல விடுறேன். அப்போ அந்த இடத்துல என்னோட வாதம் வந்து ப்ரூவ்ட் ஆயிடுச்சு, அது வந்து நிரூபிக்கப்பட்டதுன்னு கணக்குல எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் வந்து டிஸ்ப்ரூவ்டு, நாட் ப்ரூவ்டு, ப்ரூவ்டை பத்தி பாரதிய சாட்சி அதிநியம் 2023 டெஃபினிஷன் கிளாஸ்ல சொல்றாங்க. இதுக்கு முன்ன வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 வந்து செக்ஷன் 3 இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ்ல இருந்தது. இப்போ வந்து டெஃபினிஷன் கிளாஸா கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து இந்த செக்ஷன் வந்து டிஃபைன் பண்றாங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.